வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் வால்மீகர் ஞானம் என்ற தலைப்பிலே ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். தேசத்தின் பாடைதனை அறிந்திடாமல் தெளிவாக தாமுரைப்பார் பாடை பார்த்தார். ஆசி பாருலகத்தில் கண்டதெல்லாம் ஆச்சரியம் தனை கண்டு மறந்து போவார். வாசிதனை அறியாத சண்டிமான்பர் வார்த்தையினால் மருட்டி வைப்பார் வகையில்லாமல். நாசினுனி அதன் நடுவில் சிவத்தைக் கண்டோர். நான்முகனும் திருமாலும் சிவனும் தாமே வாழ்க வளமுடன். இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் பாடைதனை அறிந்திடாமல் எதற்கு வந்திருக்கிறோம் என்ற அந்த வழியை மறந்து போனார்கள். தெளிவாக தாமுரைப்பார் பாடை பார்த்தார். எதற்காக இந்த உலகத்திற்கு நாம் அவதரித்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோம், இங்கு ஏன் வந்திருக்கிறோம் என்ற அந்த வழியை தெளிவாக பிறவித் தொடர் அறுத்து இறைவனை எய்துவதற்காக வந்திருக்கிறோம் என்று தெளிவாக தாமுரைப்பார் பாடை பார்த்தார். அந்த வழியை கண்டு சொன்னவர்கள் தெளிவாக தாமுரைப்பார். பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை அந்த வழியை கண்டவர்கள் அனைவருக்கும் கூறினார்கள். ஆசி பாருலகில் கண்டதெல்லாம், அவ்வாறு வந்த அனைவரும் ஆசிப்பாருலகில் கண்டதெல்லாம், இங்கு வந்தது இறை நோக்கி பயணிக்கத்தான் என்பதை மறந்து இந்த பாருலகத்தில் கண்டது அத்தனையும் ஆச்சரியம் தனை கண்டு மறந்து போவார். எதற்காக வந்தோம் என்பதையே மறந்து போகிறார்கள். வாசிதனை அறியாத சண்டி மன்பார். வாசி யோகம் மூலம் குண்டலினி சக்தியை எடுத்துச் சென்று இறை இணைவு பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் என்பதை சண்டி மாண்பர். அவ்வாறு வந்த அவர்கள் மறந்து போனார்கள். வார்த்தையினால் மருட்டி வைப்பார் வகையில்லாமல். எதையோ சொல்லி இதுதான் இறைவன், அதுதான் இறைவன் என்று சொல்லி அனைவரையும் ஆசை காட்டி அச்சமூட்டி அவர்களை வகை தெரியாத வகையில் மாற்றி வைக்கிறார்கள் வார்த்தை மூலம். அவ்வாறு அல்லாமல் நாசினுனி நடு அதனில் சிவனை கண்டோர். குருவை பற்றி கொண்டு குண்டலினி சக்தியை எழுச்சி பெறச் செய்து நாசி நுனி நடு என்று சொல்லக்கூடிய ஆக்கினியில் தொடங்கி அவர்கள் அகத்தவம் மூலம் பயணித்தவர் அத்தனை பேரும் நான்முகனாகவும் திருமாலாகவும் சிவனாகவும் தன்னையே உணர்ந்தார்கள். அனைத்துமே இறை சொரூபம்தான், நாமும் அதுதான் என்பதை உணர்வதாகத்தான் இருக்கிறதே தவிர மற்றபடி இல்லை. குரு அவர்கள் பாடும் இந்த பாடலுக்கு ஒப்ப இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவே, நினைவாய் உடலெடுத்தேன் நிலம் மீது வீழ்ந்த பின்னே.
எனை மறந்தே, என் வினை மறந்தே, உனை மறந்தே, ஆனால் என்னுள் இருந்து என்னை மீட்டு என்று கூறும் குரு வேதாத்திரியினுடைய அந்த சிந்தனை கோப்ப இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தோம் என்பதை வினைப்பதிவை நீக்கி தூய்மையாக நாம் மாற்றம் பெற்று தூய்மையான இறைவனுடன் இணைவு பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்பதையும் மறந்து, வந்த வேலையை மறந்து சொந்த வேலையை பார்ப்பதாக இந்த உலகம் இன்பங்களை துய்ப்பது மட்டும்தான் நமக்கு சாஸ்வதம் என்று மாறி இன்ப துன்பத்தை தாண்டி பயணிக்காமல் அமைதி பேரின்பத்தை அடையாமல் இங்கேயே எதற்காக வந்தோம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மாண்பர் என்று கூறுகிறார் வால்மீகர். அந்த மாண்பர் மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்ற தெளிவாகிறது. இந்த உலகத்தில் கண்டதெல்லாம் ஆச்சரியப்படும்படித்தான் இருக்கிறது. எதற்காக வந்தோம் என்பதை மறந்து உலக இன்பங்களை துய்ப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் குருவை பற்றி கொண்டு நாசி நுனியாக அந்த நடுவில் ஆக்கினையில் தவமேற்று அவர்கள் சென்றால் அந்த சிவத்தை நான்முகன் காணச் சென்றதாகவும் திருமால் காணச் சென்றதாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மையை அந்த சிவனும் நான்முகன் திருமாலும் அனைத்தும் இறை சொரூபம்தான், நாமும் அதுதான். அனைத்து தோற்றங்களும் அனைத்து மாற்றங்களும் இறைவனேதான் என்று உணர்வதாக இருக்கிறது என்று வால்மீகர் ஞானம் கூறுவதை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். இதுகாரம் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்படுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.